ஒரே டைம்லேயே கார் இன்சூரன்ஸ் எடுத்த 2 பேரில் ஒரு ஆள் இன்சூரன்ஸ் $650 $450 குறைஞ்சிருக்குது. இன்னொரு ஆள் இன்சூரன்ஸ் $500 $1200 கூடி இருக்குது. இது நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இயர்ஸில். இதுக்குரிய காரணம் அவங்க இன்சூரன்ஸ் எடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொன்னால் அவங்களால நம்பல தான். நான் இப்போ சொல்ல போகிற இந்த 2 பேர ஸ்டோரியில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான், இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு கால் எடுத்த ஒரு கிளையண்ட். இதில் எந்த ஸ்டோரி எதுன்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் எனக்கு இன்சூரன்ஸ் கேட்டு கால் எடுப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிற 2 ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதாவது 2 பேருமே ஒன்டேரியோவுக்கு 3 வருஷத்துக்கு முதல் புதுசாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு கார் எடுக்கக்குள்ள லைக் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கார் எடுத்தாக்கள். 2 வருஷம் எந்த விதமான ஆக்சிடென்ட்டுமோ எந்த விதமான போலீஸ் டிக்கெட்டுமே இல்லாமல் காரை டிரைவ் பண்ணினவாங்க. ப்ளஸ் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் போயிட்டு இருக்கக்குள்ள 2 பேருக்குமே ஒரு அட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இவங்களோட ஸ்டோரி எல்லாமே சேம் தான். 2 பேருமே ஜிடிஏக்குள்ளே தான் வசிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னா இல்லையான்னு தெரியாது. இதில் நான் சொன்ன $650 $450 இன்சூரன்ஸ் குறைஞ்சது யாருக்குன்னு சொன்னால் எனக்கு தான். இந்த டெஸ்லா தான் என்னோட ஃபர்ஸ்ட் கார். இந்த காரை நான் முதல்ல எடுக்கக்குள்ள நிறைய இடத்த இன்சூரன்ஸ் கேட்டேன். அப்படி இன்சூரன்ஸ் கேட்கக்குள்ள இப்போ நான் கரண்ட்டாக எந்த ப்ரோக்கரேஜில் நான் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக ஒர்க் பண்ணுறேனோ அதே ப்ரோக்கரேஜில் இருக்கிற வேறொரு அட்வைசர் மூலமாக எனக்கு $650 எனக்கு கோட் கிடச்சிக்கு. ஏன் $650 கோட் எடுத்தேன்னு சொன்னால் நான் விசாரித்த மற்ற எல்லா இடத்தையும் $650 மேலே தான் எனக்கு கோட் தந்தாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் 3 வருஷத்துக்கு முதல் நான் இருந்த ஸ்காப்ரோ அந்த டைமில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டான ரேட் $650 தான். அதனால் $650 நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன். ஸோ நான் அடுத்த கம்பெனியை ஏண்டு வைப்போம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பிராண்ட் நியூ. அப்போ நான் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே அவங்க ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸோ போலீஸ் டிக்கெட் ஃபர்கியூனஸோ எதுவுமே ஆஃபர் பண்ணலை. இன்சூரன்ஸை தந்துட்டாங்க. 1 இயர் எதுவும் விதமான ஆக்சிடென்ட்டுமே நடக்கலை. 2வது வருஷம் அதே ஏங்குற இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு ரினியூவலுக்கு நல்ல குறைஞ்ச ரேட் ஆஃபர் பண்ணினாங்க. நான் நினைக்கிறேன் 480 சம்திங் அந்த ரேட்டில் ஆஃபர் பண்ணினாங்க. நான் அதர் கம்பெனிஸும் அதே சேம் அட்வைசரோட அந்த டைம்லேயே நான் இன்சூரன்ஸ் அட்வைசர் இல்லை. ஸோ அதே சேம் அட்வைசரோட நான் செக் பண்ணினேன். அந்த கம்பெனி தான் எனக்கு திரும்ப பெட்டர் ரேட் தந்தாங்கிறதுக்காக அந்த கம்பெனிலேயே இருந்தேன். அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 2வது ரினியூவல்லையே அந்த ஏங்குற கம்பெனி ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ்ங்கிற கவரேஜ் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு ஆக்சிடென்ட் இல்லை. அப்படி 2வது வருஷமும் ட்ரைவ் பண்ணினேன். எனக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லை. 3வது வருஷம் அதே ஏங்குற கம்பெனி தான் இன்னும் பெட்டரான ரேட் தந்தாங்க. அதாவது 450க்கு இன்னைக்கு 480 450க்கு ரேட் தந்தாங்க. அப்படி 3வது வருஷம் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு அட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் ஒன்று என்கிட்ட இருக்குது. அதாவது எண்ட் ஃபால்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததால ஆல்ரெடி என் அட்ஃபால்ட் இது ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இருக்கிறதால என் ஆக்சிடென்ட்டை மன்னிச்சு விட்டு என் ரேட்டை அவங்க கூட்டலை. அதுக்கு பிறகு நான் 2வது வருஷம் ட்ரைவ் பண்ணிட்டு போகல எண்ட் ஃபால்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துக்கு. ஸோ ஆக்சிடென்ட்டுக்கான கிளைம்ஸ் அவங்க தந்துட்டாங்க. ப்ளஸ் 2வது வருஷம் முடியக்குள்ள ரினியூவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இருந்ததால் அந்த ஆக்சிடென்ட்டை ஃபர்கியூனஸ் பண்ணி அதாவது ஆக்சிடென்ட்டை மன்னிச்சு அந்த 500 சம்திங்கில் இருந்ததை 450க்கு 3வது வருஷத்துக்கு இன்னும் குறைச்சாங்க அந்த ஆக்சிடென்ட்டை இது கல்குலேட் பண்ணாமல். ஆனால் அதே டைமில் நான் வேறு மற்ற இடத்தை செக் பண்ணக்குள்ள என் இன்சூரன்ஸ் $800 மேலே கூட்டிகிட்டு எல்லாருமே அந்த ஆக்சிடென்ட்டை கருத்தி கொண்டாங்க. அதே போல் எனக்கு அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் தர முன் வந்த எல்லா கம்பெனிஸுமே ஹை ரிஸ்க் மார்க்கெட் தான், லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் இல்லை, எனக்கு இன்சூரன்ஸே கிடைக்கல. ஸோ நான் எங்கிற கம்பெனிலேயே கண்டினியூவாக இப்போ இருக்கிறேன். நான் ஆரம்பித்தது 650 இப்போ $450 இருக்கிறேன். இன்றைக்கு கால் எடுத்த அந்த கஸ்டமர் ப்ராப்ளத்தை சொல்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் கார் எடுக்கக்குள்ள 3 வருஷத்துக்கு முதல் கார் எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 500 400 சம்திங்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இந்த பெர்டிகுலர் அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியை வைப்போமே இந்த பெர்டிகுலர் பீங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியில் க்ளீன் ரெக்கார்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறது. எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லை, எந்த விதமான போலீஸ் டிக்கெட்டும் இல்லை. நீங்கள் ஒரு க்ளீன் டிரைவர்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் தருவாங்க. ஸோ இவர் இப்போ தான் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்கிறங்கிறதால ஒரு க்ளீன் டிரைவர், அவருக்கு எந்த வித ஆக்சிடென்ட் இல்லைங்கிறத இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 1 இயர் எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லை, இவர் ட்ரைவ் பண்ணிட்டாரு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரினியூ பண்ணியிருக்காங்க. ரினியூ பண்ணக்குள்ளே ஒரு $20-30 குறைச்சிருக்காங்க. ரினியூவல்லையும் 2வது வருஷமும்
அவர் இருந்திருக்கிறாரு, எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லை. ஆனால் எனக்கு தந்த மாதிரி 2வது வருஷத்தில் அவங்க ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் கொடுக்கல. அவங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் கொடுக்குறதுல சிலவங்க 1 இயர் நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணாலே ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் தருவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி 2 வருஷத்தில் தருவாங்க. சில இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னும் டைம் எடுப்பாங்க. அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கொடுக்கல. இதுதான் அவர் எனக்கு சொன்னது. மேபி அவங்க கொடுத்து இவர் இதை டினை பண்ணினாரான்னு சொல்லி ஐ ஹவ் நோ ஐடியா. பட் பீங்கிற கம்பெனி கொடுக்கல. ஸோ 2வது வருஷமும் அவருக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லை. 3வது வருஷம் திரும்ப ஒரு $10-20 ஏதோ குறைச்சி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3வது வருஷம் போகக்குள்ள என்ன நடந்துருக்குன்னு சொன்னால், இவருக்கு ஒரு ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் நடந்துட்டு, ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் நடக்க இவர் ஹெட்ஃபால்ட்டுக்கு ஒரு கிளைம் எல்லாம் பே பண்ணிட்டாங்க. அது பெரிய கிளைமும் இல்லை, ஒரு $3000 ஏதோ அவங்களோட கிளைம் ஒன்று தான் பே பண்ணி போட்டு இவருக்கு ரினியூவல் டைமில், அதாவது அந்த 3வது வருஷத்தில் ரினியூவல் வரக்குள்ள 1 மந்த்துக்கு முதல் இவருக்கு ஒரு லெட்டர் வருது அந்த பீங்கிற கம்பெனிலேருந்து, உங்களோட இன்சூரன்ஸை நாங்கள் ரினியூ பண்ணலை, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லி. என்ன காரணம் சொன்னால், அந்த பீங்கிற கம்பெனி ஆக்சிடென்ட் இருக்கிற ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது இல்லை. அவங்க ஒரு லோ ரிஸ்க் ப்ளஸ் நியூ ஆரம்பித்த ஒரு கம்பெனி ஒன்று. அண்ட் பை த வே, நான் ஒர்க் பண்ணுறேன் எங்களோட ப்ரோக்கரேஜில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வெல் ரெப்யூட்டட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நார்மலாக இதை மாதிரியான லோ ரிஸ்க்குகளை மட்டும் எடுக்கிறது, அடுத்தது பேங்குகள் நடத்துகிற பார்ட் டைமாக நடத்துகிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடையெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறல. நாங்கள் வெல் ரெப்யூட்டட் இன்சூரன்ஸுக்குண்டே தனியாக ரன் ஆகிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட மட்டும் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த பி மாதிரியான கம்பெனிஸ் எதுவுமே எங்களோட ப்ரோக்கரேஜோட பார்ட்னர்ஷிப்பில் இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ இவரை ரினியூ பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் அதுக்கு பிறகு நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் நிறைய பேர்கிட்ட இவர் கோர்ட் கட்டிருக்கிறாரு. எல்லாருமே சொன்னது, உங்களுக்கு 6 வருஷத்துக்கு இடையில், அதாவது மோஸ்ட் ஆஃப் தாக்கல் சொன்னது 6 வருஷத்துக்கு இடையில் ஒரு ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குது, அதனால் எங்கள் கம்பெனியில் இன்சூரன்ஸ் தர முடியாது, அதாவது லோ ரிஸ்க் கம்பெனி எதுவுமே இன்சூரன்ஸ் கொடுக்காது. எனக்கும் அதே சேம் கன்செப்ட் தான். இப்போ நான் இருக்கிற கம்பெனியில் இருக்கிற இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வழியில் இன்சூரன்ஸ் தேட போன்னு சொன்னால் எனக்கு லோ ரிஸ்க் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் கிடைக்காது. மினிமம் $800-900 தான் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் போய் தான் நான் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டி வரும். சேம் கன்செப்ட். ஒரு லோ ரிஸ்க் கம்பெனியுமே இன்சூரன்ஸ் கொடுக்கல. என்கிட்ட வந்தார், நான் செக் பண்ணினேன். எனக்கு நாங்கள் எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3-4 ஹை ரிஸ்க் மார்க்கெட்டோட ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு ஹை ரிஸ்க் மார்க்கெட் இவருக்கு கோர்ட் ஆஃபர் பண்ணாங்க. இப்போ இவர் வச்சிருக்கிற கார் ஃபைனான்ஸ் கார், ஃபுல் இன்சூரன்ஸ் வேணும். அடுத்தது இவர் இருக்கிறது ஸ்காப்ரோ. இவருக்கு அந்த ஹை ரிஸ்க் மார்க்கெட் கொடுத்த ரேட் தெரியுமா? $1,200 per month. $500 எங்கே இருக்குது, $1,200 எங்கே இருக்குது. இப்போ எந்த ஸ்டோரிங் அவர ஸ்டோரிங் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். 2 பேரும் இன்சூரன்ஸ் வச்சிருந்திருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் நல்லா ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் நடந்துட்டு, எந்த இன்சூரன்ஸ் அந்த ஆக்சிடெண்ட்டை மன்னிச்சு எந்த இன்சூரன்ஸ் ரேட்டை கூட்டலை. அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஆக்சிடென்ட்டால் அவர் இன்சூரன்ஸை ரினியூ பண்ணாமல் விட்டதால் இப்போ அவர் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் போய் $1,200 கடைசியாக அவருக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி வழி இல்லை. அவருக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் போடணும், அவர் கார் கட்டாயம் தேவை, கார் டிரைவர்னு சொன்ன இன்சூரன்ஸ் வேணும். அவருக்கு கிடைக்கிற மினிமம் ரேட்டே $1,200. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள ஜஸ்ட் ப்ரைஸையும் பார்க்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ப்ரைஸை மட்டுமே பார்த்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் என்னங்கிறதையும் பார்த்து இன்சூரன்ஸ் எடுங்க. யாருக்கு எப்போ ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் வருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் சரியாக தான் ட்ரைவ் பண்ணி போவீங்க, ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வகையில் ஹெட்ஃபால்ட் ஆக்சிடென்ட் வந்துடும். அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் கை சேதப்பட வேண்டி வரும். ஸோ இந்த பி இன்சூரன்ஸ் கம்பெனின்ற அதே ஷேப்பில் நிறைய கம்பெனிஸ் ஒன்டேரியோவில் இருக்குது. அதாவது க்ளீன் டிரைவர்ஸுக்கு மட்டும்தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. as soon as நீங்கள் க்ளீன் டிரைவர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட உங்களை இன்சூரன்ஸை ரினியூ பண்ணாமல் விட்டுருவாங்க. அவங்க ரினியூ பண்ணாமல் விட்டால் அடுத்ததாக வர பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போகல ஹை ரிஸ்க்காக மாறிடுவீங்க. அதனால் நான் சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் எடுக்கக்கூடியதாக இருக்கோ தயவு செய்து எடுங்க. நீங்கள் எடுத்து இப்போ தான் முதலாவது இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் 2வது 3வது வருஷம் போகல அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால் தயவு செய்து ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. அது இயருக்கு $40-50 தான் வரும். மந்த்துக்கு ஒரு எத்தனை $5-6 கூட வராது. ஆனால் அது சேவ் பண்ண போகிறது மந்த்லி கிட்டத்தட்ட எவ்வளோ $700-800 சேவ் பண்ணும் அந்த ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் எல்லோன். அதே மாதிரி இந்த மைனர் பாலிஸ் டிக்கெட் கவரேஜ், அதுவும் ஃபர்கியூனஸ் கவரேஜும் 7 சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களை $hundreds உங்களை பாதுகாக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அவர் வச்சிருந்த அந்த பி இன்சூரன்ஸோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீல ஆரம்பிக்கும் 2 சொல்ல சேர்த்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்.
ஏலம்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சு கொள்ளுங்கள். அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒரு ஹெட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் உங்களோட லைஃபையே தலையில் மாற்றி விட்டுரும். கவனம். நான் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் இன்னொரு 10-20 நாளில் வருது. இல்லாட்டி புதுசாக கார் எடுக்க போகிறீங்க, வீடு எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி டெனன்ட் இன்சூரன்ஸ் தேடிட்டீங்கன்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது. அப்படி இல்லாட்டி என்ன நேம்லேயே என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னை கண்டெக்ட் பண்ணி, இல்லாட்டி பயோலையும் இருக்குது. பை.